ஒண்ணு நடந்துராதுல்ல. ஏடா கூடமா ஏதான ஆயி என் பையனோட சேர்த்து ஏன் அரசியலுக்கு ஆப்பு வச்சிருவாங்க. உன் பேர் என்னடா? சந்தோஷ் சார். எக்ஸாம் முடியற வரைக்கும் உன் பேரு கல்யாண்குமார். Cheers. உனக்கு மச்சண்டா. உனக்காக எவனோ அங்க எக்ஸாம் எழுதிட்டு இருக்கான். நீங்க பீர் அடிச்சுட்டு இருக்க. நான் எதுக்கு இந்த எக்ஸாம் எழுதணும்? எங்க அப்பா சொத்து கோடிக்கணக்கில் இருக்குடா. கண்ணு தரல, லிட்டர் வண்டி மேல இடிச்சிருக்கே. ஏய், நோ பார்க்கிங்ல வண்டி போட்டு தண்ணி அடிச்சிட்டு இருக்க. நான் வந்து வண்டி அடிச்சேன்னு சொல்றேன். என் வண்டி எங்க பார்க் பண்ணுவேன்டா? யாத்திரை நானு எப்படி யாரா இருந்தா எனக்கு என்னடா? शट अप डॉक्यूमेंट दिखाओ. ए तुम चुप रहो, दिखाओ तुम. कल्याण कुमार संतोष కొంచెం చిన్న థ్యాంక్స్. ஹலோ யோ, என்னையா பண்றீங்க? எவனோ அந்த போட்டோ புடிச்சு போறாயா. அவன் பாக்குறதுக்கு பத்திரிக்கைக்கார மாதிரி இருக்கான். ப்ளூ டி-ஷர்ட் போட்டுருக்கான். போய் புடிங்க அவனை. ஏய், ப்ளூ டி-ஷர்ட் वही है. उसके पास कैमरा है. पकड़ो उसे. पकड़ो जल्दी. चलो पकड़ो उसे. ढक करो. या अल्लाह. ओके. இவ்வளவு பக்கத்துல பைக் ஓட்டின்னு வரானுங்க. டேய், யாரா நீ? எப்பறம் என் வண்டியில ஏறனா? ஏய், திரும்பி பார்க்காம வண்டி ஓட்டு, இல்லன்னா தலை சீவிடுவேன். இப்ப சீவனா காத்துல தலை கலைஞ்சிரும். ஓரமா நீ பாட்டு அப்புறம் சீவம்பா. ஏய், வண்டியை ஸ்பீடா ஓட்டு. அர்ஜென்ட்டுகளா என்னால அல்டிமேட் ஸ்டார் அஜித் ஆக முடியாதுப்பா. 30 கிலோமீட்டர் மேல வேகமா வண்டி ஓட்டோட மெக்கானிக் சொல்லிடுறான்பா. ஏய், போடா நீயும் மெக்கானிக்கும். இத புடுறா. டேய் சீப்பா. டேய், மாடர்ன் ட்ரெஸ்ல இருக்கிற மந்திரவாதி எப்பறா முன்னாடி வந்த? அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீ தலைய குனி.
என்னது நாங்கெல்லாம் வீர பரம்பரடா தலை குனிஞ்சு பழக்கம் அப்பயே சொன்னேன்ல தலையை குனின்னு. டேய் கட்டையில அடிக்க வராங்கன்னு சொல்ல வேண்டியதுடா. ஏதோ தலைக்கு எண்ணெய் வச்சு விடுற மாதிரி செல்லமா தலை குனி சொன்னா எப்படா தெரியும்? பாத்ரா நான் என்ன பண்றது? ரோட்ல எல்லாம் பூசணிக்கு அடிச்சிருக்கானுங்க. 1000 விவேக் வந்து அட்வைஸ் பண்ணாலும் இவங்க எல்லாம் திருந்தவே மாட்டாங்க. என் வண்டியில ஏறி என் உயிரடிக்கிற யாரா நீ? பத்திரிக்கைக்காரன் பாஸ், ஒரு நியூஸுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு பாத்தீங்களா? பாஸ் பாஸ் பாஸ், அவங்க வராங்க, வாங்க ஓடிடலாம். டேய் நீ கூப்பிட்டு ஓடி வரது நானா உன் லவ்வரா? போடா கல்லல அடி போ. எதுக்கு என்ன ரவுண்ட் அப் பண்றானுங்க? ஓகே 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 ஐ வில் டாக் டு யூ லேட்டர். வாயா ஜேகே, உனக்காக தான் ஃபர்ஸ்ட் பேஜ் முடிக்காம வச்சிருக்கேன். என்ன இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் வச்சிருக்க? சொல்லு சொல்லு சொல்லு. சார், நாளைக்கு நம்ம நாட்டே உழுக்க போற மாதிரி ஒரு நியூஸ். எம்பி பதவியில இருக்கிற ஆதி பகவான் தம் மகனுக்கு பதிலா இன்னொருத்தர் மெடிக்கல் எக்ஸாம் எழுதி வச்சிருக்காரு. அதுக்கான போட்டோ எவிடன்ஸ் இந்த கேமரால இருக்கு. இந்தாங்க சார். எக்ஸாம் நடக்கிற அதே நேரத்துல இந்த எம்பி பையன் இன்னொரு இடத்துல இருந்தான்றதுக்கு ஆதாரமா நான் என் பைக் வேணும்னு அவன் கார்ல அடிச்சிட்டு வாங்கின ஆக்சிடென்ட் ரிப்போர்ட். சார், இது இங்க மட்டும் இல்ல, பல இடத்துல நடக்கிற ஒரு டைட்டானிக் ஊழல். டைட்டானிக் ஊழலா? அட போயா, நீ போன்ல சென்சேஷனல் நியூஸ் சொன்ன உடனே நான் என்னென்னவோ எதிர்பார்த்தேன் தெரியுமா? டைரக்டர் சங்கரோட புதுப்படத்தோட கதையத்தான் சாமர்த்தியமா கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டியோன்னு நினைச்சேன். நீ என்னடானா எக்ஸாம் ஆள் மாறாட்டம் உப்பு சப்பு இல்லாத நியூஸ் எல்லாம் கொண்டு வர. சார், இந்த மாதிரி எக்ஸாம் எழுதி எவ்வளவு போலியான டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் உருவாயிட்டு இருக்காங்க தெரியுமா? இந்த மாதிரி ஆளுங்களா தான் சார் நம்ம சொசைட்டிக்கு அவ்வளவு பெரிய டேமேஜ். என்னையா சொசைட்டின்ற? சுனாமின்னு டிவில நியூஸ் போட்ட உடனே அதை வேடிக்கை பார்க்க போய் செத்தவன் தான் அதிகம், தெரியுமா உனக்கு? அதுக்காக ஜனங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி நியூஸ் போடக்கூடாதுன்றீங்களா? ஜனங்க நியூஸ் பேப்பர் எதுக்கு யூஸ் பண்றாங்க தெரியுமா? காலையில காப்பி குடிக்கும் போதும் ஆய் போகும்போதும் கையில ஒரு பேப்பர் இருக்கணும், அவ்வளவுதான். நான் ஒவ்வொரு வாட்டி நியூஸ் கொண்டு வந்தா இதே தான் சொல்றீங்க. ஒன்னும் பேசாத ஜேகே. முதல்ல நம்ம பத்திரிகை வளரணும், அதோட சேல்ஸ் அதிகமாகணும். அது வரைக்கும் நம்ம யாரையும் பகச்சிக்க முடியாது தெரியுமா? நீ யார பத்தி நியூஸ் கொண்டு வந்திருக்கியோ அதே ஆதிபாவம் கிட்ட தான் நம்ம பத்திரிகையோட நேஷனல் பர்மிட்டை பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடான்னா அவரை காலி பண்ற மாதிரியே நியூஸ் கொண்டு வந்திருக்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், Yes. அந்த கவர்ச்சி நடிகை சொப்னா சொல்லுங்க சொல்லுங்க. குற்றாலம் அறையில குளிச்சிருக்காங்க. அந்த பொண்ணு ஈரப்புடவையோட நிக்கிற ஸ்டில்லு நியூஸ் கொண்டு வந்திருக்கு சார். இது நியூஸ். இத போட்டா ஜனங்க மாலா மாலா மாலான்னு பேப்பர் வாங்கி படிப்பாங்க. பாரியா, இவரோட உடம்புல வர்றது இளம் ரத்தம். தேங்க்யூ சார். ஹலோ ஃபோர்மேன், வெள்ளித்திரையில ஃபர்ஸ்ட் பேஜ்ல போறதுக்கு மேட்டர் கிடைச்சிருச்சு. அந்த சொப்னா போட்டோவை பெருசா போடுங்க. நான் வேலையை விட்டுற போறேன்டா. வேலையை விட்டு கோடி கோடியா பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கோம், வேலையை விடுறானா? என்னமோ நினைச்சு வந்தேன்டா, கடைசியில செக். எல்லாருமே என்னென்னமோ நினைச்சு தான் வராங்க. தேங்க்யூ. வெல்கம் சார். இந்த ஆம்லெட் வச்சுட்டு போறாரு. அம்பானி அண்ணன் மும்பை வந்தாரு, முட்டி மோதி பார்த்தாரு, கடைசியில் பாரில் வேலை செய்கிறாரு. ஆனால் நீ அப்படி இல்லைல்ல, அதே தொழில தானே இருக்க. கமான்டா, என்னைக்காச்சும் ஒரு நாள் நீ நினச்ச மாதிரி ரைட்டப் எழுதி அதில் ஒரு பேர் வரதான் போகுது. அதை நான் பார்க்க தான் போகிறேன். மச்சான், இன்னொரு பியர் சொல்ல. நாளைக்கெல்லாம் இல்ல, 1 hourல வேணும். ஓகே சார். ஜேகே, சென்னையில இருந்து நடுப்பக்க நக்கின்னு ஒருத்தர் கிசுகிசு மன்ன போட்டோகிராஃபர் வேற, அவரை மல்ல பேசி நம்ம பத்திரிக்கை எடுத்துட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் அவரை எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவி. ஓகே ஓகே சார். 2 in 1 ஆமா? இங்க இருக்கிறவனுக்கே சம்பளம் கிடையாது, இதுல புதுசா ஒருத்தன் வரையா? வா போய் யார் அந்த இலவசம் இனிப்புன்னு பாப்போம். டேய் நீ நீங்க நடுப்பக்க நக்கியா? உங்கள மாதிரி ஒருத்தரை நேத்தி பார்த்தேன் சார். பீடா போட்டு பீச் ஓரமா டான்ஸ் ஆடிட்டு இருந்தானா? பில்லா பட கதெல்லாம் என்கிட்ட சொல்லாத, நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். உங்ககிட்ட ஒரு பல்சர் இருக்குதுல்ல? ரவுடிங்க அடிச்சடியில இப்ப அல்சர் தான்டா இருக்குது. என்ன பாஸ் சொல்றீங்க? ரவுடிட்ட அடி வாங்குனீங்களா? இல்ல, மூக்கு பொடி வாங்கினேன். மூஞ்ச பாடுறா, அடிச்சதே இல்லாம வீட்டுக்கு கொடுக்க வச்சு இந்த அட்வான்ஸ் காசு 20,000 புடின்னு போயிட்டானுங்கடா. What? 20,000 gone? How? இவன் ஏன் பொம்முறை நாய் மாதிரி கத்துறான்? விடுங்க பாஸ், ஆனது ஆயி போச்சு. ஆனது ஆய் போறது இருக்கட்டும், நான் எங்க ஆய் போறது குளிக்கிறது, அது ஒரு பதில் சொல்றா. சீனு புடிங்க பாஸ், இது எங்க ரூம் கீ. இது இனிமே உங்க ரூம் பாஸ். நாங்களும் அதுல வெறும் ரூம்மேட்ஸ். ஓகே? ரூம் எப்படி இருக்கும்? சொர்க்கம் மாதிரி இருக்கும். Cheers.